நீண்ட நாட்களுக்கு பின் சுருளி அருவியில் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் 18ஆம் தேதி காலை முதல் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்துவிட்டு செல்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் சுருளி அருவி உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் வனக்காப்பக சரணாலயத்தின் கீழ் அமைந்துள்ள இந்த சுருளி அருவி ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் பிரசித்தி பெற்று வருகிறது. வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் நாள்தோறும் இங்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 50 நாட்களுக்கு மேலாக சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதியில் மழைப்பொழிவு இல்லாததால் அருவி வறண்ட நிலையில் காட்சியளித்தது. மேலும் அருவி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் 17ஆம் தேதி இரவு சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதியிலான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானமனை, வெண்ணியாறு மற்றும் அருவியின் ஆற்றுப்படுகை பகுதியில் மழைப்பொழிவு ஏற்பட்டதால் அருவிக்கு தண்ணீர் வரத்து ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்கும் அளவிற்கு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. நீண்ட நாட்களாக அருவியில் நீர்வரத்து இல்லாததால் சுருளி அருவி பகுதிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற நிலையில் இன்று காலை முதல் அருவியில் நீர்வரத்து காணப்பட்டதால் கம்பம் கிழக்கு வனச்சரக அலுவலர்கள் வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணித்து தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் ஆனந்தமாக குளியலிட்டு மகிழ்ச்சியோடு சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர்.